வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேயர் ஆகுங்க. ஸோ இந்த வாரம் ரூஃப் போடுறதுக்கு முன்னாடி இந்த கிரீன் ஷீட் காமனா போடுறாங்க இல்லையா, பாலித்தீன் ஷீட் மாதிரி இருக்கு, பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி இருக்கு. இது எதுக்கு போடுறாங்க, இதை போடுறதுனால என்ன அட்வான்டேஜஸ் இல்லைன்னா என்ன டிஸ்அட்வான்டேஜஸ், இது எல்லாத்தையுமே டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடா போடுற இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிரீன் ஷீட் ஆர் ப்ளூ ஷீட் போடுறோம் இல்லையா, ஸோ இது பேசிக்காவே ஒரு பாலித்தீன் ஷீட் தான். ஸோ இது எதுக்காக போடுறோம்னா, நார்மலாக நம்ம ரூஃப் சென்டரிங் வந்து பார்த்தோம்னா மெட்டல் ஷீட்ல அடிப்போம், இல்லை பலகையில வந்து பீம்ஸ்லாம் அடிப்போம். நடுவில் சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கும். ஸோ இதுலலாம் வந்து நம்ம ஏதாவது அட்டை இல்லை லேமினேட் ஷீட்டு இந்த மாதிரி ஏதாவது வச்சு ஃபில்லிங் பண்ணிட்டு இருப்போம். இது ஈவனா இருக்காது. ஸோ இதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நம்மளோட சிமெண்ட் ஸ்லரி எல்லாமே கீழே லீக் ஆகும். ஸோ இதனால நம்மளுக்கு கீழே இருக்கிற ஃப்ளோரும் டேமேஜ் ஆகும், கான்கிரீட்லயும் போதுமான ஸ்ட்ரென்த் வந்து அச்சீவ் ஆகாது. நெக்ஸ்ட் நம்ம அந்த சென்டரிங் ஷீட்டை பிரிக்கும் போது அதுல நம்ம வச்சு அந்த அட்டை, அந்த மைக்கா, லேமினேட் இது எல்லாமே அதோட ஒட்டிக்கிட்டு இருக்கும், ப்ராப்பரா வராது. அது எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அது அங்கங்க நிறைய ஹனிகம்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்து வரும். ஸோ நான் இப்போ இவ்வளோ நேரம் இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே இந்த ஷீட் போட்டால் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த பாலித்தீன் ஷீட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஹனிகோம்ஸா இருக்கட்டும், ஸ்லரி லீக்கேஜ், கான்கிரீட்டோட வீக்னஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணலாம். வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ ப்ராப்பரா மெயின்டைன் ஆகும். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இதுல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஷீட் போடும்போது நம்ம எலக்ட்ரிக்கல் பைப்ஸ் தள்ளுறோம்னா அதுக்கு கீழே களிமண் ஏதாவது வச்சுக்கணும். அதான் அந்த ஷீட் உள்ள போய் ஒட்டாம இருக்கும். நம்ம களிமண் எடுத்துட்டு ஈஸியா வயர்ஸ் தள்ளுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை ஒர்க் பண்றதுக்கு இதுல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றது நான் இப்ப சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இதோட ஒர்க்கபிலிட்டி. ஸோ இதை ஒர்க் பண்றது வந்து கொஞ்சம் லேபர் இன்டென்சிவா இருக்கும். நார்மலா ஷீட்டுக்கு மேலே அவங்க டைரக்டா கம்பி கட்டி போட்டு போயிடுவாங்க. இப்போ அடிஷனலா மேல ஒரு பாலித்தீன் ஷீட் போடணும், எட்ஜஸ்ல ப்ராப்பரா டேப்பிங் பண்ணணும். இல்லைன்னா அந்த ஷீட் வந்து அங்கங்க நகன்றும், எங்கேயாவது கிழிஞ்சிருச்சுன்னா அதை நம்ம ப்ராப்பரா திரும்ப ரீஒர்க் பண்ணணும். அங்கங்க சின்னதா பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணிட்டு போனோம்னா கான்கிரீட் போடும்போது அதுவுமே மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் கான்கிரீட்டிங் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஷீட்டும் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னாலே அட்டை ஒட்டிக்கும். அந்த மாதிரி இந்த ஷீட்டுமே அங்கங்க போய் ஒட்டிக்கும். அதை கிழிச்சு எடுக்கிறது ஒரு சில நேரம் கொஞ்சம் லேபர் இன்டென்சிவான ஒர்க்கா இருக்கும். பட் அதை நம்ம கொஞ்சம் பார்த்து பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த ஷீட்டை ஃபிக்ஸ் பண்றதுனால ரூஃபோட பாட்டம், அதாவது நம்ம சீலிங் சர்ஃபேஸ் வந்து ரொம்ப மொளன்ட்டு ரொம்ப சாஃப்ட் ஃபினிஷா வரும். ஸோ இது பிளாஸ்டரிங் பண்ணும்போது ஒரு சில நேரங்களில் கிரிப் இல்லாமல் போகும். ஸோ அதுக்கு ஹேக்கிங் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் இதுல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ். ஃபைனலாக இந்த ரூஃப் ஷீட்டிங்கோட காஸ்ட். ஸோ காஸ்ட்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ₹2.50 இந்த ₹3 வரைக்கும் தான் இந்த ஷீட்டோட காஸ்ட் வரும். இதோட திக்னஸும் நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப மெல்லிசான ஷீட் போட்டோம்னா ஈஸியாக கிழிஞ்சிடும். அந்த அளவுக்கு இல்லாமல் போடும்போது குவாலிட்டியும் நல்லா இருக்கும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எங்க சேனல் தொடர்ந்து போடுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.